இதான் கண்டெய்னர்ல சுத்தி 2 சீல் போட்டு வச்சிருக்கேன். உனக்கு ஏன்னா ஒன்னா சந்தேகம் வரும். இது அப்பாக் லைன்ல கண்டெய்னர்ல ஜிபிஎஸ் வரும். அப்படியே பாருங்களேன், இந்த பாலத்துக்கு கீழே மழை கிடையாது. இதுக்கே பாருங்க ஜாயிண்ட் சவுண்டு போட்டுருக்குது. உனக்கு கோபுரத்துக்கு லைட் செட்டப்பு கோயில் நல்லா இருக்குல்ல. உள்ள இவ்வளோ பெரிய செல்லம் இருக்கு மக்களே. இத்தனை நாள் நானும் வந்து போறேன், பார்க்கவே இல்லை. இங்க ஒரு குளோபல் மரேன் இருக்கு. இங்க வந்தனா இது கிடையாதுன்றாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பக்கத்தில் இருக்கேன். கம்பெனிக்கு லோடு இறக்க வந்தேன். நைட்டு அர்ஜென்ட்டுன்னாங்க. வா 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 வான்னாங்க. நானும் என்னால் தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ வந்தேன். நைட்டே வந்துட்டேன். ஆனால் இன்னும் இறக்கல. இதுக்கு மேலே தான் இறக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது என்ன மெட்டீரியல் என்ன ஏதுன்னு கூட தெரியல. வரும்போது பார்த்தீங்கன்னா கர்னூல் கடப்பா வழியாக வந்தது. பயங்கர டயர்டு, ஒன்றும் முடியல. சுத்தமாக தூக்கமே இல்லாத ஓடிட்டு வந்தேன்னா ஒன்று வந்து விட்டுட்டு நீங்கள் இறக்குனா இங்கே படின்ட்டு ஏறி படுத்துறேன். அவ்வளோதான் முடியலன்ட்டு. சரி ரைட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து என்ன தயாரிக்கிறாங்கன்னே தெரியலங்க. மெட்டல் அண்டு வீல் அலாய்ன்னு இருந்தது கம்பெனி பேர். ஒருவேளை சக்கரத்தோட வீல் அலாய் டிஸ்க் வரும்ல, அது எதனா செய்கிறாங்களோ. உள்ள கூட ஏதோ அலுமினியம் பிளேட் மாதிரி தான் கிடக்குது. என்னன்னு தெரியல. செம காற்று அடிக்குது. கொண்டு வந்து நிப்பாட்டினேன். டேங்க்ல டீசல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டேங்க் ஃபுல் பண்ணிட்டு கர்னூல் வழியாக வந்தது. என்னதான் தந்திருக்கோ தெரியல. ஃபுல்லாக மேடு தான். ஹில்ஸில் ஏறி ஏறி இறங்கி வந்தது. எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. சேம் அதே தான் இருக்கும் போது. அந்த பக்கம் நான் வந்தா இருக்குமோ அதே தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 இன்ச்சு தான். அந்த பக்கம் எப்படி வந்தா 9 இருக்குதோ அதே தான் இங்கே இருக்கு. ரோடு இறக்க கூப்பிட்றாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். வேக்கம் இல்லையே. 649 கிலோமீட்டர் போயிருக்கேன். வந்திருக்கேன் மொத்தமா 650 கூட வைங்களா. மொத்தம் 21 இன்ச்சு டேங்க்கு. அதில் 9 இன்ச்சு போச்சுன்னா மீதி 12 இன்ச்சு. 12 இன்ச்சுன்னா 20 பெருக்கல் 12 240 லிட்ரு. 240 லிட்ரு 650 650 கிலோமீட்டர் வகுத்தல் 240. 2.7 தான் வந்து இது மைலேஜ். இந்த ரோட்ல வந்தா கூட தான் வருமா மைலேஜ்? வரணுமே. ஃபுல்லா ஈர்த்துதான். இந்த ரோட்ல வந்தாலும் வண்டி என்னதான் கணக்கு போட்டு என்ன பண்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சீல் வரல, கட்டர் போடுறாங்கப்பா. भैया कंटेनर नो डैमेज. कंटेनर नो डैमेज. सील कट कर. கட் பண்ணிட்டாங்க மக்களே. டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். நானும் அலுமினி கட்டி தான் எடுத்துன்னு வந்து இருக்கிறேன். மிஷினரி ஐட்டம்லாம் கிடையாது. இதை வச்சுருக்காங்கல்ல, இதான் லோடு. மிஷினரி ஐட்டம் சொன்னாங்க. அலுமினிய கட்டி தான். கடைசி வரைக்கும் இந்த 3 ரோ தான் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இதுதான் லோடு. உள்ளே இறக்கிறதுக்கு பாட்டிருக்கேன். ஒரு சரியான சம்பவம் நடந்து போச்சு.
என்ன விட்டு விட்டா வீடியோ எடுத்துட்டு இருந்தா வாங்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டான் மக்களை. அலுமினிய கட்டி தான் வந்திருக்கு. அலுமினிய கட்டியே ஈ கட்டியும் தெரியல, ரெண்டு பேரும் சேர்த்து. சரி உள்ள அந்த அடுப்புல போடுறது, அந்த ரோப்புல அந்த கன்வேரில் மேலே எடுத்துட்டு போறது, அதெல்லாம் எடுத்தேன் குட்டி குட்டியா. வாங்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டான். எடுக்காதீங்க நாட்டால் ஓடுன்ட்டு டெலிட் பண்ணி விட்டான். என்ன பண்றது, எடுத்து அடுக்கி வச்சு அப்படியே அந்த செயின் போட்டு தூக்கிறாங்க. ஆனா கீழே அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா எப்படி நிற்கும் தெரியலையே. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இடையே நிற்போம். இந்த இதுக்கு மட்டும் வண்டியிலேருந்து எடுக்கிற மாதிரி மட்டும் ஒரே ஒரு சின்னதாக ஒரு 6 செகண்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, வண்டியிலேருந்து எடுக்கிறது வேணா எடுத்துக்கங்க, பின்னாடி எதுவும் காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து அது இருக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி அடிக்கி வச்சு எல்லாத்தையும் எடுப்பாங்க. போதும், இதுக்கு முன்னாடி 8000 கற்றுவாங்க. நோ மொபைல் ஃபோன் இன் திஸ் ஏரியா. எடுத்து உள்ளே இறக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தேன், எல்லாமே போயிடுச்சு. நானா டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா விடவே இல்லை, அவனே வாங்கி டெலிட் பண்ணி விட்டான். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி ரைட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த இதை தூக்கி ஒரு கட்டியில் போடுறாங்க, பாய்லரில் போடுறாங்க, அது மெல்ட் ஆகி கீழே ஒரு டையில் ஊற்றுது. ஊற்றுனோடனே மறுபடியும் எடுத்து வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெருசாக இது இல்லை. சரி இருந்தாலும் சின்னதாக எடுத்தேன், வாங்கி டெலிட் பண்ணி விட்டாங்களே. சரி அவங்க எது உள்ள ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. சரி ரைட் பரவாயில்ல. சரிப்பா நான் இந்த வண்டியிலேருந்து லோடு எப்படி இறக்குறாங்க அப்படியாவது ஒரு சின்னதாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது வேணா எடுத்துக்க, ஆனால் ரொம்ப நேரம் எடுக்காது அப்படின்னா, சரி ரைட்டு பரவாயில்ல, அது போதும் அப்படின்ட்டு அந்த ஒரே ஒரு இது எடுத்து அடுக்கி வச்சாங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டேன், அவ்வளோதான். ரேட் மக்களே இறக்கட்டும், எப்படியும் கையால் தான் எடுத்து வைக்கிறாங்க. எவ்வளோ நான் அவங்க வந்து தெரியல. இறக்கிட்டு நேராக அட்டின்னு சென்னை தான் ரிட்டர்ன். ஏன்னா எம்டி பாண்டு வேலைக்கு நாளே எழுத முடியுது, போயே ஆகணும், வேற வழியே கிடையாது. தூக்கம் வந்தாலும் எப்படியாவது, வரும்போது அப்படி தான் வந்தேன், போகும்போது இப்போ அப்படி தான் போக போகிறேன். எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய் எம்டி இறக்கிடணும். இல்லைன்னா பாண்டு முடிஞ்சு வச்சுன்னா ஒரு நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு 12,000 15,000 எப்படியாவது ரிட்டர்ன் போயிடணும். எம்டி பாண்டு ஒன்று அனுப்பல, அதையாவது கேட்டு முன்னாடியே வாங்கி எங்கே வழியில் பிரிண்ட் எடுக்குமோ பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மக்களை இது என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருன்னா தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டயரு சீக்கிரம் தேஞ்சிடுச்சு. இந்த பட்டனு போயிடுச்சா, இந்த பக்கம் உள் டயரு அடிக்குது. சரி ரைட்டு அடிக்குது, பரவாயில்ல, ரைட்டு ஓகே. இந்த டயரை பார்த்துங்க. இதே அந்த சைடு லெஃப்ட் சைடு டயருக்கு பார்ப்போமா. லெஃப்ட் சைடு டயர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அடிக்கவும் இல்லை, சீக்கிரம் ஓட தேவையும் இல்லை. இந்த பட்டன்னு பார்த்துங்க, இந்த பட்டனே அதில் ஃபுல்லாக காலி ஆகிட்டு. இந்த ஒரு டயர் மட்டும்தான், சாரி அந்த ஒரு டயர் மட்டும்தான் இது கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஆக்சில் டயரும் கரெக்டாக இருக்குது அந்த பக்கமும். இது ஒன்று மட்டும் சீக்கிரம் ஓடி போச்சு பார்த்தீங்களா, ரைட் சைடு டயர் மட்டும் சீக்கிரம் தேயுது. என்ன பிரச்சனையாக இருக்கும், இது பிரச்சனை இல்லை, இது கரெக்டாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் எடுத்து போட்ட டயர் தான், இது மட்டும் சீக்கிரம் ஓடுது. அலைன்மெண்ட் பார்த்தாலும் அலைன்மெண்ட் பார்க்கல தான், அது ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கும் இவ்வளோ சீக்கிரம் தேயறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றும் பேரிங் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிரீஸ் பேக்கிங் பண்ணியே நான் பாருங்க, மெல்ட் ஆகிற ரேஞ்சில் தான் இருக்குது. எல்லாமே கட்டி ஆகணும். உள்ளே அந்த கட்டு பின்னு புஷ் கொஞ்சம் உள்ளே தேஞ்ச மாதிரி தெரியுது பார்க்கும்போது. லைட்டாக அமைக்கிட்டு இருக்க மாதிரி இல்லை, சரியாக இருக்காத மாதிரி தெரியுது. ரைட்டு கர்மார்கிட்ட போய் தான் கேட்கணும். ரோடு இறக்கி முடிச்சாச்சு.
இறங்கிட்டு வெளியே வந்துட்ட மக்களே. இந்த மண் பாதையில போயிட்டு இருக்கேன். பிர்லா மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் பிரைவேட் லிமிடெட் இதான் வந்து இறங்கினேன். என்கிட்ட அங்க சொல்லி அனுப்புறது என்ன தெரியுமா லோடு, நான் என்ன லோடுனா இது ஃப்ரண்ட் வெயிட் வருது போல அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃப்ரண்ட் வெயிட்ல இல்ல ஈவன் வெயிட் தான், நம்மளுக்கு எப்பயுமே ஃப்ரண்ட் வெயிட் மாதிரியே இருக்கும்ல. அதனால கேட்டேன் ஒரு சந்தேகம், ஒரு வேலை ஸ்கிராப் எதனா இருக்கும் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லப்பா இது மிஷினரி ஐட்டம் அப்படின்னாங்க. மிஷினரி ஐட்டமா இது வந்து இறக்கணும் தான் தெரியுது, ஈய கட்டி அலுமினியம் கட்டி கே ஈய ரெண்டு அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன சொல்லிதான் என்ன அப்ப என்ன எடுத்துட்டு போறோம், ஏன் எப்படி இன்னொரு பண்றாங்கன்னு தெரியல. நம்ம ஓட்டி சம்பாதிச்சு இது பண்ணி காசே கையில ஒண்ணு நிக்க மாட்டேங்குது. வேற அட்டையை போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி. இது அந்த லோடு இல்லை, இந்த லோடு இல்லை, இதான் கண்டெய்னர்ல சுத்தி 2 சீல் போட்டு வச்சிருக்கேன். உனக்கு ஏன்னா ஒன்னு சந்தேகம் வரும். சீல் போட்டிருக்கேன், இடம் போடுற, கம்பெனிக்கு வந்து இடம் போடுற, இறக்கிட்டும் இடம் போடுற, இடம் லாஸ் ஆகுதா நான் எதுவும் பாக்குறேன். அது இல்லாம இது அப்பாக் லைன்ல கண்டெய்னர்ல ஜிபிஎஸ் வரும், ஒரு டிராக்கிங் இது மாதிரி இருக்கும். அதை போட்டு கண்டெய்னர் எங்கெல்லாம் இருக்குது எங்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்தா பாக்குறேன். என்னவோ கம்பெனிக்காரனும் ஏன் தான் அப்படி இருக்கா அவங்க தெரியல. மக்களே மட்பாதையிலே வெளியே போறதுக்கு தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். நம்ம வெளியே போவோம். இது நான் ஸ்டாப் தான். கண்டெய்னர் பாண்டு வந்து இல்ல நாளையோட முடியுது. நாளையோடனா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கா, அதுக்கும் ஒரு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வரைக்கும் தான் இருக்கு கன்ஃபார்மா. எங்கேயும் நிப்பாட்ட கூடாது, போயிட்டே இருக்கணும். அப்படின்னாதான் பாஸ் பண்ணி போக முடியும். எவ்வளவு தூரம், அதுவும் இல்லாம கர்னூல் வழி எம்டி வேற, கர்னூல் கடப்பா வழி ஏற்கனவே ரோடு வேற இதுவா இருக்குது. எப்படியாவது சமாளிச்சு ஓட்ட வேண்டியதுதான். இது ஒரே ட்ரிப் அடிச்சிடலாம், ஒரே சிங்கிள். இந்த பாதையில தான் உள்ள வந்தா நைட்டு. இதுலயே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேல 700 மீட்டர், ஆமா 750 சில்லற மீட்டர் ஜிபிஎஸ்ல காட்டுச்சு மேப்ல. நைட்டு போகும்போது வந்து மெயின் ரோடு ஏறி பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். மெயின் ரோடு வந்தாச்சு. திருமணம் உடனே டோல்கேட்டு தான். ஆனால் உள்ளே போகும்போது இந்த டோல்கேட்டை கட் பண்ணி போகிறதுக்கு எதனா வழி இருக்குதான் நானும் மேப்பில் ஜூம் பண்ணி பார்க்குறேன். இந்த ரோடு வேலைக்கு ஆகலை. ரோடு டோல்கேட்டை தாண்டி 100 மீட்டர் போய் லெஃப்ட் கட் பண்ணால் தான் அங்கே போகிறதுக்கு ஒரே வழி. ஏரியாவில் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சாப்பாடு சாப்பிட்லாமா இல்லை ஏன்னா டீ குடிச்சிட்டு போகலாமா? மதியம் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம், மதியம் இதே மதியம் தான், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஒன்றும் சாப்பாடு வேலையாகாது. டீ இருந்தால் குடிச்சிட்டு போகலாம். தாபா ஹோட்டல் இருக்கு. சப்பாத்தி ரைஸ் தான் வச்சுருப்பாங்க. இந்த தெரியும், ஏற்கனவே இங்கே சாப்பிட்ருக்கேன். டீ வாங்கி வச்சு குடிச்சிட்டு கிளம்பலாமா? இந்த டீயை குடிக்காதே இருந்துருக்கலாம். டீயில் சூடும் இல்லை, நல்லாவும் இல்லை. நேராக டம்மன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது. பெங்களூரு 509, கர்னூல் 155 கிலோமீட்டருக்கு. சச்சர்லா அந்த மிராலிகடா ரோடு போக பாருங்க, அந்த ரோடு வந்திருக்கேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம். நான் ஒன்று 650 கிலோமீட்டர் எம்டி ஓட்ட போகிறோம். இப்போ கடப்பா போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கடப்பாலேருந்து இதான் புத்தூர் போகிற வரைக்கும் கடப்பாலேருந்து சென்னை போகிற வரைக்கும் இதுதான். வெயில் பொழக்க காட்டுது, காத்து நல்லா அடிக்குதுப்பா. திடீர்னு அங்கங்க 4 தூர்ல போடுது, நிக்குது. வெயில் வந்துச்சு.
கர்னூல் 75 கிலோமீட்டர் இருக்கு. ஆத்து ஃபுல்லா தண்ணி போகுது. நடுவில் ஒரு தீவு, அதில் ஒரு கோட்டை. கிருஷ்ணா ரிவர். தண்ணி நிக்கல, போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு ஆறுன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம ஊர்ல அப்படி இருக்காது. தெலுங்கானா பார்டர் ஆர்டிஓ. இப்போ போகும்போது கொடுத்துட்டு போனோம். இப்போ எம்டி வண்டி தானே, போகலாம். பாஸ் பண்ணியாச்சு. பேரிகார்டில் நேராக வந்ததுமே ரைட்டு இவன் நேராக வரான், அப்போ இது எம்டி வண்டி தான் அப்படின்னு விட்டுடலான்னு யாரும் எதுவும் சொல்கிறது இல்லை. கர்னூல் ஊரோட என்ட்ரன்ஸு. இப்போ ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பின்னாடியே தான் வரேன். இப்போ மழை காணோம். கர்னூல் 0 கிலோமீட்டர். பல்லாரி 159 கிலோமீட்டர் தான் இருக்குது. மும்பை 800. மும்பையா மதுரையா? அது மும்பை போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நான் தான் கவனிக்கல போல. மதுரை என்ன நினைக்கிறேன். அப்படியே பாருங்களேன், இந்த பாலத்துக்கு கீழே மழை கிடையாது. பாலத்துக்கு அந்தாண்ட இதோட மழை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரோடு கூட நடையில பாருங்க. கரெக்டாக சூரிய வெயில் பின்னாடி இருக்கிறதால சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் முன்னாடி இருக்கு. அந்த மலைக்கு பின்புறத்தில் தான் ஏற போகிறோம். நந்தியால் 69 கிலோமீட்டரு. கடப்பா 189 கிலோமீட்டர் இருக்கு. கீழே ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர். வெல்கம் டு ராயல்சீமா ஹைவேவா. அப்படியே இந்த மலைக்கு கேப்பில் அப்படியே ஏறும். நம்ம எம்டி வண்டி தான் கொஞ்சம் நிதானமாக ஏறும். சரி, இன்னும் கொஞ்சம் தான். லெஃப்ட் சைடில் அவ்வளோ கேப் இருக்குது. பள்ளமா அது இல்லையே, இவங்களா தான் நோண்டி இருக்காங்க. அதில் எதனா ஐடியா பண்ணுறாங்களோ வேற எதனா போடலான்னு. எந்த அளவுக்கு மலையை உடச்சி கீழே டவுன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனாலும் இது அவ்வளோ ஹைட்டு தான் மேலே. அந்த அளவுக்கு கம்மி பண்ணியும்
இந்த இடத்துல கொஞ்சம் மழை பெய்யுது. இந்த அப்பார்ட்மெண்ட் இவ்வளோ தான் எது கட்டி வச்சுறாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஒரு அப்புறம் கட்டியிருக்காங்க, ஏகப்பட்டது இருக்கு. கர்னூல் லெஃப்ட்டு, குண்டூர் லெஃப்டா? இங்க பக்கம் அடிச்சு போட்டிருக்காங்க பாருங்க, இந்த பக்கம் லெஃப்ட். முதல்ல குண்டூர் ஸ்ட்ரைட்டுன்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க, அதை பிரிச்சு எடுத்துட்டு லெஃப்ட்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. கீழே அது ஆனால் சிங்கிள் ரோடா இருந்தது, ஹைவேஸ் போட்டுட்டு இருக்காங்க போல. கீழே அந்த ரோடு குண்டூர் சொன்னேன் இல்லையா, அந்த ரோடு அதுக்கு முன்னாடி சிங்கிள் ரோடாக தான் இருந்தது. இந்த ரோடு சிங்கிள் ரோடாக இருக்கும்போது இது கொஞ்சம் ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. அந்த ஏரியா இறங்கினோடனே டோல்கேட்டு 200 கிலோமீட்டரு 4 டோல்கேட், கரெக்டாக கடப்பா போகிற வரைக்கும் 445 ரூபா. நம்மளுக்கு 6 ஆக்சில் கணக்கு வராது, 5 தானே கணக்கு வரும். அதுலேயும் 6 ஆக்சில் காட்டுது. ரைட்டு, 3லேருந்து 6 வரைக்கும் ஒரே காசு தானே. கிளைமேட்டும் நல்லா தான் இருக்கு, இடமும் பார்க்க நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒன்று 2 தூரல் போடுது. நந்தியாலா மேடு, அங்கேருந்து வரும்போது தான் சரியான மேடு. இப்போ ஓரளவு கொஞ்சம் போலாம், கொஞ்சம் டவுன் மாதிரியே இருக்கும். டவுன் இறங்க போகிறோம். எம்டி வண்டி தான் இருந்தாலும் ஸ்லோவாகவே போகும். ஓடு வண்டியாக இருந்தால் இறங்கும், பிரேக்கில் கால் வைக்காத இல்லை கீரில் போகாத விட்டோன்னா அது இறங்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இறங்கிடும். இதுக்கே பாருங்க ஜாயிண்ட் சவுண்டு போட்டுருக்குது 60ல் இறங்கிறதுக்கு. மக்களே இந்த வியூ எப்படி இருக்கு சொல்லுங்க மக்களே. ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேல இது மேடு. டவுன் இறங்குது பாருங்க, பாலுங்க போயிட்டு இருக்காங்க ஒயின்னு. அப்படி போய் என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஜாயிண்ட் சவுண்டு பாருங்களா, கீர்ல தான் போயிட்டு இருக்கேன். எப்படியா நைட்டு ஃபுல்லாக விடிய ஓட்ட வேண்டியதுதான்.
கீழே ஃபுல்லா வாழைத்தோப்பு. கொஞ்சம் தூரத்துக்கு ஃபுல்லாவே போட்டிருக்காங்க வாழைத்தோப்பு. அந்தியால் ஊரை தாண்டுற வரல. சின்ன வண்டி அடிபட்டுருச்சு போல. ஆளு வேற பக்கத்துலயே நிக்கிறாரு. பாவம். கம்பெனில இருந்து கிளம்புறதோட இதோட 5வது டோல் கட்டுது. ரொம்ப நேரமா ஓட்டிட்டு போற மாதிரி இருக்குது. எவ்வளவு தூரம் தான் வந்திருக்கோன்னு தெரியல இந்த ரோடு ஏறி. கம்பெனில எடுத்ததுல இருந்து 5 டோல்கேட் பாஸ் பண்ணி வந்திருக்கேன். பாருங்க, 1 கிலோமீட்டர் போர்டு வருதான் பார்க்கலாம். 82 கிலோமீட்டர் இருக்குதா கடப்பா? கடப்பா வந்தாச்சு. சென்னை லெப்ட் 276 கிலோமீட்டர். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஹைவேஸ்க்கு பாய் பாய். சிங்கிள் ரோடு பேட்ச் ஒர்க் ரோடு ஸ்டார்ட்டு. டைம் 12 மணி ஆக போகுது. ஓட்டணும் ஓட்டணும், எவ்வளோ தூரம் முடியுதோ ஓட்டணும். இந்த ரோடு ஓட்டுறதுக்கு மழை. அது ரோடா இருந்தா கீர் வாங்கி கீரை மாத்திக்கிட்டு ஓட்டுறது கஷ்டமா இருக்கும். எம்டியா இருந்தா பள்ளம் எடுத்து தூக்கி போடுறதுன்னு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது கூட பிரச்சனை இல்லை. இந்த பேட்ச் ஒர்க் வரும் பாருங்க, அதுதான் ஏற்கனவே நம்ம வண்டி தூக்கி போடுவோம். இல்லை அந்த பேட்ச் ஒர்க் மேலெல்லாம் போகும்போது டமால் டமால் தான். நான் எங்கடா எகிரி போய்க்கே வந்துடும் உங்களுக்கு. அதான் கடப்பா தாண்டி போய்கிட்டு இருக்கேன். அப்படியே ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதான். ராஜம்பேட்டை, ரேணிகுண்டா, புத்தூர். கோவில் போகும்போது பகலில் பார்த்துருப்போம். நைட்டில் பாருங்க எப்படி இருக்கு. உனக்கு கோபுரத்துக்கு லைட் செட்டப்பு கோயில் நல்லா இருக்குல்ல. அங்கதான் விட்டு தூங்குறாங்க நிறைய பேரு. என்ன பண்றது, நம்மளுக்கு டைம் இல்லையே. போகலாம், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு போகலாம். எங்கன்னா முடியாத நிலமையில ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எங்கெல்லாம் நிப்பாட்டலாம். காத்து நல்லா அடிக்குது. எங்கன்னா நம்ம ஓரம் கட்டி நிப்பாட்டு தூங்குவோம். இல்லை அந்த மாதிரி நேரத்தில் காற்று அடிக்குமான்னு பார்த்தா நல்லா காற்று அசையாது. தூக்கம் வருது. வா வா வா. ஏறிடுவோன்னு நினைச்சேன், போல. என்னதான் கொஞ்சம் சவுண்டா பாட்டு கேட்டுட்டு வந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது போல. சரி, ஏன்னா டீ கடை மருந்து கிடைக்குமான்னு பார்ப்போம். ராஜம்பேட்டை இந்த ஊர்லயாவது எதனா டீ கடை கிடைக்கணும்னு வந்தா இங்கே ஒண்ணு இங்கானா ஏதோ லைட் ஏறிது. அப்பா கடை கிடைச்சதுப்பா, டீ கடை.
கடையில் ஒரு டீ குடிச்சாச்சு. இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சிலை இருக்குது மக்களே. இத்தனை நாள் நானும் வந்து போகிறேன், பார்க்கவே இல்லை. பெருமாள் மரம் மறைச்சிட்டு இருக்கும் போல், அதனால தான் கவனிக்கவே இல்லை. என்ட்ரன்ஸ் அது இருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி டெம்பிள். இங்கே இவ்வளோ நாள் ராஜம்பேட்டை ஊர் பக்கம் வந்தோன்னா ஊரை தாண்டணும், டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அப்படி தான் நினச்சிட்டு தாண்டுவோம். இந்த இடத்துல இப்படி ஒரு கோவில் இருக்குது, சிலை இருக்குன்னே தெரியல. ரோடு பேட்ச் ஒர்க்கில் போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் டமால் டமால்னு ஐயோ எல்லாம் புரியின்னு போயிடும் போல இது. மணி 3 மணியாவது ரேணிகுண்டா வந்துட்டேன். இங்கேயாவது ஒரு மணி நேரம் எங்கன்னா உரங்க பாட்டலாம். அதான் ரோடு போயிடும். திருப்பதி லெஃப்ட்டு, ரேணிகுண்டாவும் சாரி திருப்பதி ரேணிகுண்டா ரெண்டுமே ரைட்டு. லெஃப்டில் போனால் நாயுடுபேட்டை. வண்டி அடுக்கி வச்சிருக்காங்கல்ல. ஏன்னா இடம் வேணா கொண்டாந்து நிப்பாட்டலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவோம். என்ன ஒன்று, இந்த டீசலுக்காக பார்த்துட்டு தான் இது பண்ணுறதா இருக்கு. சென்னை 133 கிலோமீட்ரு. கம்பெனியில் வண்டி எடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 133 அப்படின்னா 500 கிலோமீட்டர் பக்கம் வந்திருக்கேன். 500 கிலோமீட்டர் வந்துச்சு. ஏன்னா மொத்தம் 650 கிலோமீட்ரு. அதில் 150 போனால் கூட 500 சில்லரை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ராவல் ரேணிகுண்டா கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். கொஞ்சம் ஓரமாக தான் நிற்கிது. இங்கே ஒரு 2 மணி நேரமாவது பிரேக் அடிப்போம். 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம். ரைட்டு, வாங்க கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:15 ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம், கிட்ட ஒரு 2 மணி நேரம்னே வச்சுக்கலாம். நிப்பாட்டினேன், இருந்து கிளம்பலாம். ரைட்டில் திருப்பதி 11 கிலோமீட்ரு. நம்ம லெஃப்ட்டு சென்னை 123 கிலோமீட்ரு. எது வெளியா வரீங்க? வண்டி அவுட்லைன் வச்சிருந்தா அது வழியா தான் கார் எடுத்துன்னு வர்றது. என்ன சொல்றது? சரி மக்களே, விடிய தொடங்கிடுச்சு. லைட்டா வானம் ப்ளூ கலர்ல ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா பல ஆகிடும். டோல்கேட் வந்திருக்கு. காசு போட சொன்னா போட்டாங்களான்னு தெரியலையே. 400 சில்லறையா, 460 நம்ம 65 நம்ம டோல்கேட் போட. 455. டோல்கேட்டை எடுத்துக்கிட்டு வந்த உடனே பெரிய மேடு தான் ஏறும்.
முருகன் சிலை பார்த்தீங்களா? நல்லா இருக்கு பார்க்க. இங்க இருந்து அப்படியே லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா போனா திருவள்ளூர் திருத்தணி போய் போவோம். நம்ம பெரியபாளையம் போய் போகணும். ஊத்துக்கோட்டை பெரியபாளையம். அப்படியே நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான். வந்து கொண்டே இருக்கிறேன். ஊத்துக்கோட்டை பக்கம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இடம் பார்க்க அருமையா இருக்கு. ஃபுல்லா நெல் வயல் தான். பேட்ச் ஒர்க் ரோடு. கடப்பாளர்ந்தே இப்படிதான் மக்களே கடுப்பேத்துது. ஊத்துக்கோட்டை வந்தாச்சு. தமிழ்நாடு என்ட்ரி. முன்னாடி ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்கு. உங்களுக்கு வேலை இல்லை, இப்போ எம்டி வண்டி தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 59 கிலோமீட்டர். அதான் உள்ள வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரே பெரியபாளையம் போய் போக வேண்டியதுதான். இன்னும் போக போக கொஞ்சம் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள பாஸ் பண்ணணும். பெரியபாளையம். ரெண்டு மணி நேரம் நிப்பாட்டாத போயிட்டே கூட வந்துக்கலாம் பொழுது. மூஞ்ச கழுவி எப்படியாவது. அவ்வளோ வண்டிங்க போதா முடியல. தொடர்ந்து ஓட்டிகிட்டே வரமேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் நிப்பாட்டினா அது இன்னும் 2 நம்மளுக்கு தொல்லையை கொடுக்குது. எம்டி ஆர்டோட அட்ரஸ் அப்போலோ சிஎஃப்எஸ் பக்கத்துலன்னு போட்டிருக்கு. இங்க ஒரு குளோபல் மெரைன் இருக்கு. இங்க வந்தனா இது கிடையாதுன்றாங்க. அங்க போனா அங்க ஒரு குளோபல் மெரைன் கேட்டா அது யாருக்குமே அங்க இல்ல. அங்க எதுவும் குளோபல் மெரைனே இல்லைன்றாங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. இங்க போறதா அங்க போறதான்னு தெரியாத. சரி முதல்ல இங்க வந்து கேட்போன்னு பார்த்தா இது இங்க கிடையாது, அங்கதான் அட்ரஸ் போட்டிருக்கு, அங்க போய் பாருங்கன்றாங்க. சரி வேற வழி இல்லைப்பா, அங்க போய் பார்க்க வேண்டியதுதான். ஹைதராபாத்தே போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த எம்டி ஆடு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ காட்டுப்பள்ளி சிஎஃப்எஸ் தாண்டி அப்போலோ சிஎஃப்எஸ் வரும். அதை தாண்டினவுடனே இருக்குன்றாங்க. போய் தான் பார்க்கணும். இது வரைக்கும் யாரை கேட்டாலும் தெரியலன்றாங்க. எதுனா புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை ஏற்கனவே வந்து இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு வழியாக வந்துட்டேன். என்ன இவங்க இப்படி குழப்பம் பண்ணுறாங்க பாருங்களேன். பாருங்க, அப்போலோ வேர்ல்டு கனெக்ட் ப்ரைவேட் லிமிட்டட்னு இருக்கா. ஆனால் எம்டி பாண்டில் போட்டது எம்பிசர் மெரைன் சர்வீஸ்
அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்தால் இதுவும் எம்பி சேர்ந்தான்றாங்க. அதுக்கு நான் அப்போலோ வேர்ல்டு கனெக்ட்னு போட்டிருந்தாலே நான் கேட்டு ஈஸியாக வந்திருப்பேனே. அந்த பேர் யாருக்குமே இங்கே இருக்கிறவங்க தெரில. இவ்வளோ நாள் ஓட்டிங்கிறோம், நம்மளுக்கும் தெரில, மற்றவங்களாம் ஓட்டுறாங்க, எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டு யாருக்குமே தெரியல. சரி, ஒரு வழியாக வந்துட்டேன். 1 நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. இன்னும் ஆளு கரெக்டாக போட்டு வேலையாவது செய்யணும். அதுக்கு ஆள் இல்லை, எதுக்கு ஆள் இல்லை. இப்போ தான் ஆரம்பிச்சிடும். இன்னும் எல்லா ஆளும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட்ட ஆரம்பிக்கணும். இருந்தது ஒரு கல்மா இருந்தது, அதுவும் இப்போ அப்போலோ சிஏ பஸ்ஸுக்கு போயிடுச்சு. இதே அந்த ஒரு இது வச்சுருக்காங்களா, அது இப்போ வந்த வண்டியா, ஆனால் அதுக்கு ரோப்பு இல்லையா. ஒரு எம்டி பிளாட்டுன்னு ஆரம்பிக்கிறீங்க, அதை எல்லாத்தையும் ஒன்று ப்ராப்பராக வச்சுட்டு ஆரம்பிக்க முடியலையா உங்களால்? வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. ஆள் இல்லை. என்ன உங்கள் சர்வீஸாக போங்க. இதுக்கு வர்றதுக்கே அம்மா கஷ்டப்பட்டு வந்தது. பேரையாவது ஒழுங்காக கொடுத்துருக்கணும், பேரும் ஒழுங்காக கொடுக்கல. வரவன் எங்கன்னா வீணாய் செத்து நுட்டு நூடல்ஸ் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் உங்கள் கணக்கு போலுக்குது. ஒரு மணி நேரம் கழிச்சு எங்கேயோ எடுத்துகிட்டு போய் ரோப்பு மாட்டி எடுத்துன்னு வந்துட்டாங்கப்பா. என்ன இப்படி பண்ணுறாங்களே, ஒன்றும் இப்போ இல்லை. ஒன்று இறக்குவாதே இருக்கணும், இல்லை வேறு பிளாட்டுக்கு போங்க, சீல் போட்டு அது கொடுத்தா நான் அங்கேயாவது போய் இறக்குவேன். ஒன்றுத்துக்கும் வழி இல்லாத நிற்க வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். சாயந்தரம் ஆயிடுச்சு, இறக்கி விட்டாங்கன்னா இந்த வெளியே போகலான்னு நினச்சா எவ்வளோ நேரம் ஆகினுக்கிறாங்கப்பா. போயிட்டு இந்த பின்னு புஷை கட்டி பார்க்கணும். இந்த டயர் சுத்தமாக ஓடிடுச்சு சீக்கிரம். ஒரு வழியாக மனசு வந்து இறக்குறேன். வாங்க, கண்டெய்னர் இறக்கியாச்சுப்பா. டைம் 5:30 மணி ஆகுது. ஒரு 12-12:30 மணிக்கு என்னமோ வந்தேன். இப்போதான் முடிஞ்சுது. ஓகே மக்களே, வேலை முடிஞ்சுது. டீசல் டேங்கில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்கு. ஃபுல் பண்ணதோட போயிட்டு வந்துச்சு. ரிட்டர்ன் எம்டி 650 கிலோமீட்டர். அப்படின்னா அப் அண்ட் டவுனுக்கு எவ்வளோ வந்து நீங்களே போட்டுங்க. லோடுக்கு பார்த்தீங்கன்னா 2.7-8 அந்த மாதிரி தான் வந்தது. 2.8 வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருப்பேன், பார்த்துங்க. 2.8 நம்ம வந்துருக்கோம். எம்டிக்கு அதே போட்டுங்களா, எத்தனை 9 இன்ச்சு இருந்ததா அங்கே, இப்போ 2.5 இன்ச்சு இருக்கு. அப்படின்னா மீதி 7.5 இன்ச்சா? நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு. 9ல் 2.5 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 1 லிட்டருக்கு, சாரி 1 இன்ச்சுக்கு 20 லிட்டருக்கு கணக்கு போட்டுங்க. மைலேஜ் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, ரைட்டு. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். பாய்.